இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனை நினைக்கிறேன். எப்படியாவது இந்த உதவி எங்களுக்கு பண்ணுங்கன்னு. காலம் பூரா எங்க குடும்பம் உங்களுக்கு நன்றியா இருக்கும். அம்மா, நீங்க எதுக்குமா எனக்கு நன்றியோட இருக்கணும்? உங்க பொண்ணோட வாழ்க்கை, நீங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். ஆமா ஆமா, என் பொண்ணோட வாழ்க்கை தான். உங்களுக்கு நான் எத்தனை லட்சம் வேணாலும் தர தயாரா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. மார்க்கண்டே, இந்த உதவி மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடாதீங்க மார்க்கண்டே. சார், என் ஒய்ஃபுக்கு என்ன விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல சார். இல்ல சார், நான் அவளை விட்டுட்டு ஒரு நாள் கூட தனியா இருந்தது இல்ல சார். சார், தயவு செஞ்சு என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க சார், நீங்க யார வேணாலும் வச்சு இதை பண்ணிக்கங்க. மார்க்கண்டே, மறுபடியும் நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க டைம் எடுத்துக்கங்க. நாளை காலையில ஒரு நல்ல முடிவோட வாங்க. நீங்க கேட்கிற எதுவா இருந்தாலும் நான் செஞ்சு தர்றேன். மார்க்கண்டே, மார்க்கண்டே. இல்ல நான் வர மாதிரி இல்ல இப்போ. என்னடா கோல மேல நிக்காதீங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணாகாது, விடுறா. பாட்டி அவ்வளோ அழகா கோலம் போட்டு வச்சிருக்காங்க, அதை ஏன்ப்பா மிதிக்கிறீங்க? டேய், நடக்கிற வழியில கோலம் போட்டா எப்படிடா மிதிக்காம இருக்க முடியும்? அப்பா, கோல தள்ளிக்காதீங்கப்பா. அழிச்சு என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா தாத்தா சவுக்கு வச்சிருக்காருல, அதுல உங்களை வெளு வெளுன்னு வெளுப்பாரு. இந்த வயசுல பேச்ச பத்தியா ராஸ்கல்? ஏய் ராஜா, ஏண்டா குழந்தைய போட்டு அடிக்கிற? இது ஏன் புள்ள. நான் அவனை அடிப்பேன், உதைப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், என்னடா இப்படி பேசுற? அறிவோட தான் பேசுறியா? அவன் குழந்தைடா. அந்த குழந்தை என்ன பேச்சு பேசுச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு இல்லாத புள்ளதெல்லாம் சொல்லி ஏத்தி விடுறீங்களா? உங்களை ஏதாவது சொன்னா என்னமோ சவுக்கு எடுத்துட்டு வருவாராம. ஏதோ அப்பா வச்சேன்னு பாக்குறேன். திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? ஏதோ அமைதியா இருக்கலாம்னு நானும் பார்த்தா ரெண்டு பேரும் என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்டத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கங்கம்மா, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியாது. டேய், நீ எதுவும் பேசாம உள்ள போ. என்ன போறது, என்ன போறது? பெரிய கோலம். அண்ணே அண்ணே, என்னண்ணே இது? என்னடா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போயும் ஒரு கோலத்தை அழிச்சு அதுல என்னடா சாதிக்க போற? இந்த பேச்செல்லாம் நீ வேணாம். நானும் பொறுத்து பார்த்துட்டேம்மா. உங்க அட்டகாசம் தினம் தானே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க உங்க புருஷன்? வர சொல்லுங்க அவரை. ஏய், என்னடா என்னடா உங்க பிரச்சனை? வாயா வா. நீ வரணும் தான் எல்லாரும் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உன் வீடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். என் பணத்தை எடுத்து வை. இந்த வீட நீயே கட்டிக்கிட்டு அழுவு, இடிச்சுக்க, குண்டு வச்சு தரமட்டமாக்கிட்டு என்னவோ பண்ணி தொலை. இங்க குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிய பணம், அதை இப்ப எடுத்து என்கிட்ட புரியா? எனக்கு என் பணம் வேணும். நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட அசிங்கப்பட்டு நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. என்ன, அதான் மாசம் மாசம் வட்டி வாங்கி திங்கிறீங்கல்ல? ஐயா, உங்க வட்டியும் வேணாம், சட்டியும் வேணாம். எனக்கு என் பணம் தான் வேணும். கொடுக்க முடியுமா, முடியாதா? யோ, என் பையன் சின்ன பையயா, அவன் என்ன பார்த்து சிரிக்கிறாயா? அது மட்டுமா, என்னமோ போற வரவெல்லாம் உருட்டுறான், மிரட்டுறான், துப்பாக்கி எடுத்து போட்டு வராம. வீட்டுல என்ன பண்ணாலும் என்னமோ புத்தி காமிச்சுட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் ஆள் கிடையாது. என் பணத்தை முதல்ல எடுத்து வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்பா, நீங்க பேசுறத பார்த்து இந்த மலரோட மாமனார் மாமியார்லாம் எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எங்களுக்கு இங்க இருக்கவே அசிங்கமா இருக்கு. இங்க பார், இன்னும் உனக்கு 2 நாள் டைம். சரியா இப்போல இருந்து 48 மணி நேரத்துல உனக்கு கெடு. அதுக்குள்ள நீ பணத்தை எடுத்து வைக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோ. ஏய், என்னடா விட்ட பேசிட்டே போற? சும்மா என்னையா? சும்மா. டேய், அவ்வளவுதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். வாடா. இந்த வீட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா. இது வரைக்கும் இல்லாத பெரிய கஷ்டமெல்லாம் வரப்போகுது. பெத்த பிள்ளைங்கள்லாம் சொந்த பந்தம்லாம் கைவிட்ட இந்த வீட்டு மகராசனை அந்த கடவுளும் சோதிக்க போறாரு.
அவரை பத்திரமா பாத்துக்கங்க, பத்திரமா பாத்துக்கங்க. போற வர போக்குவரத்துல ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. யார் பேச்சையும் நம்ப வேண்டாம்னு சொல்லுங்க, நம்ப வேண்டாம்னு சொல்லுங்க. பட்டக்காலே பட போகுது, கெட்ட குடியே கெட போகுது, கெட்ட குடியே கெட போகுது. சீதா தேவி அவரை பிரிஞ்சிருக்கிற நேரம் நெருங்குது, நேரம் நெருங்குது, நேரம் நெருங்குது. இத நான் சொல்லல, என் தாய் ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பத்திரமா இருக்க சொல்லுங்க, ஜக்கம்மா சொல்றா. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சார். எனக்கு மேல இருந்து ஹெவி பிரஷர் வருது. இதுக்கப்புறம் வேற வழி இல்ல. நாளைக்கு உங்க பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு கையோட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். முடியாதுங்க, என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன். சார் மார்க்கண்டேயன், சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இன்ஸ்பெக்டர், ம். சொல்லுங்க. நேத்து நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். மார்க்கண்டேயன், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மார்க்கண்டேயன், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் மார்க்கண்டேயன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பதிலுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? எவ்வளவு வேணும்? ராஜாவுக்கு 7.5 லட்சம், மலருக்கு 5 லட்சம், உமாவுக்கு 6 லட்சம், ஆக மொத்தம் 18.5 லட்சம் வருது. மனோகர் கிட்ட இழந்தது ஒரு 10 லட்சம். எல்லாம் சேர்த்து 30 லட்ச ரூபாய் கேட்டா சரியா இருக்கும். சார், எனக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கறதா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி நான் செய்ய தயார் சார். கண்டிப்பா 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 தரேன், கண்டிப்பா தரேன். இன்ஸ்பெக்டர் சரண்டர் ஒத்துக்கிட்டாரு சார். ஃபார்மாலிட்டி நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருங்க சார். சார், இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு நான் நாளைக்கு வந்து சரண்டர் ஆக முடியுமா சார்? முக்கியமான சில வேலைங்களை முடிக்க வேண்டியது இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தலைமறைவா இருந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருக்கு. கான்ஸ்டபிள்,